நீ கூட ஜலம் கூட குடிக்க மாட்டான், வாயில படப்படாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு விரத முறையில இருப்பான். இப்ப பசிக்கிறது அந்த நாள் அன்னைக்குதான் விபரீதமா நமக்கு பசிக்கிறது. இன்னைக்கு நான் விரதம் இருக்க போறேன்னு இருந்தா அன்னைக்குதான் கொடுமையான பசி அனுபவிக்க வேண்டி வரும். அப்ப நான் அடிக்கடி பாபாவை நினைச்சுப்பேன், தேங்க்யூ பாபா அப்படின்னு. என்ன காரணம்னு கேட்டேன்னா, பாபா தான் சொல்லியிருக்காருல, பட்னி கிடந்துட்டு நீ சாமி என்ன கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கும்பிடுறதுக்கு சாப்பிட்டுட்டு கும்பிட்டா ஓகே. ஆனா இந்த விரத முறைகள் எல்லாம் கடுமையான விரதங்கள் தான் இருந்திருக்கா எல்லாரும், ஏன்னா அதனுடைய பலாபலன்கள் அந்த மாதிரி அப்படின்னு. அதனால பாபாவை இந்த இடத்துல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. சொல்றேன் நான், நம்மளுக்கு விபரீதமா அன்னைக்கு தான் ரொம்ப பசிக்கும், என்னன்னே தெரியாது. மற்ற நாளெல்லாம் மழிச்சாட்டியம் பண்ணிட்டு சாப்பிடவே மாட்டோம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருப்பான். அன்னைக்கு மட்டும் அவ்வளோ கோர பசி வரும். அதை சொல்ல வந்தேன், ஓகேவா. அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, கார்த்தாலேயே எந்திருந்து குளிச்சுட்டு திருநீர் இட்டுக்கணும், அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். அவருக்கு பிடித்தமான பல மந்திரங்கள் இருக்கு, தாண்டவ மந்திரம், அந்த எல்லா மந்திரங்களையும் அஷ்டகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லலாம்.